ரைட் டு ஸ்பீக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் பற்றி தான் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா ஒரு ட்ரை பண்ணேன், சரிங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா. இதுதான் இது சம்பந்தமாக இன்றைக்கி நம்மளோட தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. அந்த தீர்மானத்திற்கு யார் எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிச்சு, எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்றத தான் பார்த்தோம். அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்போகின்ற அந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா, அது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் நம்மளோட தமிழக சட்டமன்ற தேர்தல் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்திற்கு அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஸோ இதில் என்ன வேடிக்கையான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன்பாக நம்ம தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பும் விளக்கும் விழாவில் அதில் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் CAA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்திற்கு அதிமுக கடந்த ஆண்டு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அந்த சட்டத்திற்கு நாடாளுமன்றத்திலையும் சரி, அதாவது ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் ஆதரவு தெரிவித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ அதிமுக முஸ்லீம்களுக்கு, அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்று நடைபெற்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றல அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, தீர்மானம் அப்படின்னா என்ன, முதல்ல அதாவது ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்ற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தீர்மானம் ஒரு தீர்மானம் அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி 15 நாட்களுக்கு முன் சபாநாயகரிடம் அந்த தீர்மானத்தை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் அதோட நகல் காப்பியையும் கொடுக்கணும். அதற்கப்புறம் 15 நாட்களுக்கு அப்புறம் சபாநாயகரோட அனுமதி பெற்று அந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவாங்க. ஆதரவு தெரிவிப்பாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. அதே போல் இன்று நடைபெற்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றலின் போது தமிழக பாஜக எம்எல்ஏக்கள் வாக் அவுட், வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ ஏன் இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை திமுக அரசாங்கம், அதாவது தற்போதுள்ள தமிழக திமுக அரசாங்கம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தோட பழைய வடிவமும் புது வடிவமும் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? பழைய வடிவம், அதாவது 1995ஆம் ஆண்டு அந்த சட்டத்தில் இருந்த அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதில் உள்ள, அதாவது முஸ்லீம்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லாது பொது வழிகள், அதாவது நன்கொடையாக செய்வாங்க. அந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுகிற அமைப்புக்கு பேர் தான் வகுப்பு வாரியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு சொத்தை நன்கொடையாக கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட வாரிசே அந்த சொத்தை நிர்ணயிக்கலாம், அதாவது அதை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அது தொடர்பான எந்த ஒரு சட்ட சிக்கல்கள் வந்தாலும் அந்த அமைப்பே முடிவு செய்து இறுதியாக தாக்கல் செய்யலாம். இது பழசு. இப்போ புதுசு அந்த சட்டத்திருத்த மசோதா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு லேண்ட் டிஸ்பியூட் வருது அப்படின்னா, அதாவது சொத்து சம்பந்தமாக, அதாவது அரசு நிலத்தை வகுப்பு வாரியம் இது அரசு நிலம் கிடையாது, இது எங்களோட சொத்து அப்படின்னு கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட ஆட்சியரோட முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு முடிவு எடுத்து இந்த சொத்து வகுப்பு வாரியத்துக்கு தொடர்புள்ள சொத்து அல்லது அரசு சொத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் சொல்கிறது ஃபைனல் முடிவை எடுத்துக்கிடுவாங்க. இதுதான். இன்னொன்று, அந்த வகுப்பு வாரியத்தில் அந்த நிர்ணயிக்கும் குழு, ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவெடுக்கிற குழுவில் முன்னாடி ஒன்லி முஸ்லீம்ஸ் அப்படி மட்டும் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அமைச்சர் இருக்கலாம், இது போக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், இது போக 3 முஸ்லீம், அதாவது 3 முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், இது போக பெண்களும் இருக்கலாம்.
பார்த்துக்கோங்க. பெண்கள்லாம் யார் அப்படின்னா முஸ்லீம் பெண்களும் இருக்கலாம். இது போக என்னன்னா ஒரு 4 பிரபலங்களும் உள்ள இருக்கலாம். இதுதான் அந்த ட்ரிபியூனலில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு. இதே போக தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வகுப்பு வாரியத்துக்கு என்ற ஒரு அமைப்பு உள்ளது. இதுலேயும் வந்து இது இன்னொன்று உச்சநீதிமன்றம் தலைமை மன்னிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது ப்ரெசண்டாக இருக்க நீதிபதிகள் இந்த மாதிரியும் ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தை எதிர்த்து தான் அதாவது இது மாற்றம் கொண்டு வராதீங்க அப்படின்னு எதிர்த்து தான் தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி தகவல். எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, மன்னிக்கவும் அவங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை யார் தேர்ந்தெடுக்கிறா? அந்த தொகுதி மக்கள். ஸோ தீர்மானம் என்பது ஒரு பொதுவான பிரச்சனையவோ அல்லது ஒரு பொதுவான மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான ஒரு மக்களால் பெருமளவு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு செயலை எடுத்து அதை வந்து ஒரு செயல் வடிவம் கொண்டு வந்து இதை வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தந்த சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் தான் நிறைவேற்றுவாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் அப்படி என்றால், அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையின் போது ஏற்பட்ட அந்த கொடுமைகளை வந்து அது உங்களுக்கு தெரியும், பெரிய போராட்டங்கள் வெடிச்சிச்சு. ஸோ அதை வந்து இன்னும் வந்து சட்டத்திட்டங்களை இன்னும் கடினமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அந்த பாஸ் பண்ண அதாவது என்ன அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்டனைகள் முன்னாடி இப்போ கொஞ்சம் கூடியிருக்காங்க. இப்போ 6 வருஷம்னா 12 வருஷம் ஃபைன், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான செயல்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டது. அந்த விஷயத்தை கூட நம்மளோட பார்லிமெண்ட், அதாவது நம்மளோட சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை சக்ஸஸாக பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை, பரவலாக அனைத்து மக்களாலும் வந்து எதிர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை. ஸோ இந்த வகுப்பு வாரிய சட்டம் அப்படின்னு என்பது முஸ்லீம்களுக்கு, அதாவது முஸ்லீம்களோட சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்குறாங்க. அதை நாம் வந்து, அதாவது நீங்கள் சிறுபான்மையினர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த புதிய சட்டத்தில், புதிய திருத்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முஸ்லீம் பெண்களுக்கு என்று தனி பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏன்னா அதுக்கு முந்தின வரையும் கிடையாது. புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முஸ்லீம் பெண்களுக்கு என்று ஒரு தனி பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த சட்டத்தில் உள்ள டூஸ் அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த திருத்த மசோதா சம்பந்த நகலை வாங்கி படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஆதரிக்கிறதா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. வெறுமனையாக அரசியல்வாதிகள் பேச்சுகளை கேட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். ஸோ முழுக்க நீங்கள் பொதுமக்களாகிய நாம் அந்த சட்டத்திட்டங்களில் ஏன் மாற்றம் செய்கிறாங்க, முன்னுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதில் உள்ள நல்லது கெட்டது என்னன்றதை நாம் அனலைஸ் பண்ணினா மட்டும்தான் ஒரு அரசியல்வாதி சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியும். இல்லை அப்படி என்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னதாக ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிப்போம். அதாவது தேர்தல் அறிக்கைகள், இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் இது வந்து கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாஸ் அவுட் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க எதுக்காக அப்படின்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ இஃப் யூ லைக் இட் மை வீடியோ, ப்ளீஸ் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.